ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த விஷயத்துக்காக நான் அம்மாக்கிட்ட கொஞ்சம் பேசலை. ஏன் அது மாதிரி இவங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளை இந்த மாதிரி விஷயத்தில் விட்டு கொடுத்து அவங்க அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் இதாக இருந்தேன். ஏன்னா என்ன தான் அக்கா வீட்டுக்கார் எல்லாம் செய்கிறாரு பண்ணுறாரு இருந்தாலும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்மளுக்கு இதாக இருக்கும்ல. அதனாலேயே கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியுதோ முடியலையோ இருந்தாலும் நமக்கு அவங்க ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு சபையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் யார் மேலேயும் நம்ம இது பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நம்மளுக்கு என்ன முக்கியமோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம அதுவும் சரியில்லை, அதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க இதுக்காக சொல்கிறாங்க அதுக்காக சொல்கிறாங்கங்கிறத தவிர நம்ம விஷயத்தில் அவங்க இந்த மாதிரி நம்மளை சொல்கிறதுக்கு மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம எதுலேயும் இவங்கள இது பண்ண வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இது மாதிரிங்க நீங்கள் எந்த உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் மாமா கிட்டலாம் இனிமேல் நீங்கள் போய் ஹெல்ப் கேட்காதீங்க. நீங்கள் போன வருஷம் 1,00,000 பணம் வாங்கிட்டு இன்னும் கொடுக்கலங்கிறதுனால அதுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அதை கொடுக்கலன்ட்டு தான் எங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுகிறாங்க. அதனால் அவர்கிட்ட இந்த வாங்கின பணத்தை கொடுக்குறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறதுக்கு பாருங்கள். இனிமேல் ஏதாச்சும் ஒரு தேவையாக இருந்தாலும் வேறு யார்கிட்டையாவது வாங்கணுமே தவிர நம்ம சொந்தக்காரவங்க யார்கிட்டையும் நீ வாங்கக்கூடாது. அது எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. நீங்கள் வாங்கிடுறீங்க. அன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடியும் இன்னும் புடவ நான் 2,000 புடவ எடுத்ததுக்கு நான் உங்களுக்கே தெரியும், எந்த இதுக்குமே நான் எடுத்ததில்லை. மாமா வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் எல்லோரும் கிராண்டாக எல்லாமே இது பண்ணிட்டு வருவாங்களே அப்படிங்கிறதுனால தான் நான் 2,000 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் 2,000 கொடுக்க முடியலையா அவங்களால அப்படி இப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசே கவலையாயிட்டு. அப்படின்னோடனே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்கெல்லாம் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இத்தனை நாளாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட நான் கேட்டுவிட்டேன், ஏம்மா கடன் இருக்கவங்களாம் இப்போ எதுவும் வாங்குறதில்ல, சாப்பிடாமையாம்மா இருக்காங்க. அப்பா நமக்காக எவ்வளோ கடன் வாங்கி தான் இருந்தார். அப்போது மாமா வீட்டுக்கெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் அப்பா இருந்து கடன் வாங்கின டயத்துலலாம் நீ எங்களுக்கு எதுவுமே சமைச்சு ஒழுங்காக கொடுக்க மாட்டேன். அப்போ எல்லாம் அப்பா உன்னை எப்படியா சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்ம ஒரு தேவைக்கு ட்ரெஸ் எடுக்காமல் இருந்தோம் அப்போ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எங்கள் அம்மாவால் ஒன்றுமே பேச முடியலை. நான் இப்போ 2,000 இந்த புடவை எடுத்து கட்டிட்டேனா, அதுக்காக இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட வாங்கினனால தானே இதெல்லாம் பேசுகிறாங்க, இல்லைன்னா ஏங்க இதெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரி விடு, நான் இனிமேல் அந்த பணத்தை இன்னும் ஒரு 2 மாதத்துல அவர்கிட்ட நான் கொடுத்து விட்றேன். நான் ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், அவங்க அடுத்த மாதம் சீட்டு விழுவும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்து விட்றேன் உனக்கு அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கொடுத்து விட்டிங்கனாலே போதும் நமக்கு. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம இவங்கள எதுவும் இது பண்ண விரும்பலை. நான் எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது நமக்கு தெரியாதாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம எந்த ஒரு இதையும் இனிமேல் இது பண்ணிக்கக்கூடாது. உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சசி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். அவர் போனாலும் அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கவலைப்படுறாரு. இது மாதிரி என்னடா அத்தை எல்லாருக்கும் முடியும், இது ஒரு சாதாரண விஷயத்துக்காக இது மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு எது நடக்குதோ நடக்கட்டும். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எந்த ஒரு விஷயத்துக்கும் இனிமேல் முக்கியத்துவம் கொடுக்குறத விட நம்ம தான் மற்றவங்கள முக்கியத்துவமாக
முக்கியத்துவமாக நினைக்கிறோமே தவிர அவங்க வந்து நம்மள வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல அப்படிங்கிறது எனக்கு தான் வந்து தெரியுது அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் சில விஷயங்கள வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்.